வணக்கம். இது டிசின்ஃபோ தமிழ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சேட்டலைட்டில் அடிஷ்னலாக ஒரு டிபி எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரிமோட்டில் மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா சேட்டலைட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 88 டிகிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். 88 டிகிரியில் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் டிபி ஆட் பண்ணுறதுக்காக ரிமோட்டில் SAT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் டிபி அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், SAT டிபி அப்படின்னு இருக்குங்களா, ரிமோட்டில் பாருங்கள் SAT இருக்குது. இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே பாருங்கள், ரெட்டு, க்ரீனு, எல்லோ, ப்ளூ 4 பட்டன் இருக்குது. இதில் ரெட்டை செலக்ட் பண்ணணும். ரெட்டை செலக்ட் பண்ணுமா, ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிற டிபி ஒன்றும் அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு டிபி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பிங்க் இன்னும் டைம் செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஆட் டிபி இருக்குங்களா, இதில் ஃப்ரீக்வன்சி, அதில் நமக்கு என்ன ஃப்ரீக்வன்சி அதை போட்டுக்கணும். அதுக்காக சிம்பிள் ரேட் அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் என்ன சிம்பிள் ரேட் அப்படிங்கிறது போடுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு கீழே பொலாரிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அதில் பொலாரிட்டி என்னவோ அதை டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறமா இதை ஸ்கேன் பண்ணுறதுக்காக இதில் பாருங்கள் 4 பட்டன் இருக்குது. ரெட்டு, க்ரீனு, எல்லோ. இதில் ப்ளூ தான் ஸ்கேன் பண்ணுறது. ஸ்கேன் கொடுத்ததுக்கப்புறமா நார்மலி FTA, டிவி ப்ளஸ் ரேடியோ அந்த மாரிலாம் இருக்கும். FTA வேணும்னு FTA வச்சிங்க, நோ வேணும்னு நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஸ்கேன் ஆகும். அதில் அந்த டிவியில் எந்தெந்த சேனல் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கேன் ஆகிடும். ஸ்கேன் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த என்னென்ன சேனல் இருக்கோ அதெல்லாம் ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.